முதல்ல வந்து என் குழந்தைங்க வயிறார சாப்பிடுறாங்க. அது வந்து எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது. நெறைய பேர் தேவலங்கிறவங்களுக்கு அது பயனடைய அவங்களுக்கு தெரியாதவங்க சொல்லுவாங்க. நாங்க பயனடைஞ்சிருக்கிறதுனால நாங்க சொல்றோம். கண்டிப்பா இந்த ஆட்சி திருப்பி வரணும். திராவிட முன்னேற்ற கழகம் திருப்பி வரணும். இது வந்து நம்மளுக்கு மீண்டும் மீண்டும் கிடைக்கணும் அப்படின்னா, மறுபடியும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் 2026லயும் வரணும். திமுக அரசாங்கம் வந்து பார்த்து செய்யறது பார்த்தீங்கன்னா எல்லாம் திட்டங்கள் பூரா எல்லாம் நல்லா இருக்குது. எங்களை போல விவசாயிகளுக்கு, மற்ற பொதுமக்களுக்கு, மகளிர் குறிப்பாக பார்த்தா பெண்களுக்கான திட்டங்கள்லாம் ஏகப்பட்ட திட்டங்கள் அதிகமாகிட்டு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மகளிர் உரிமை தொகை வந்து என் பொண்டாட்டிலாம் ஏறல. இப்போ இந்த 2வது முகாம் வந்து எல்லாரும் மனு கொடுக்கலாம்னு சொன்னாங்க. நான் போய் என் பொண்டாட்டி வச்சு கொடுத்தேன். இப்போ இந்த 2வது முகாம் வந்து 1000 ரூபா ஏறிடுச்சுங்க. பொங்கல் போனால் இப்போ 3000 அறிவிச்சிருக்காங்க. அது ரொம்ப சாதாரண. இப்போ எங்களை போல குடும்பத்துக்குலாம் நாங்களாம் வந்து வறுமை கோட்டு கீழே உள்ளவங்க. இந்த 3000 ப்ளஸ் இது ஒரு 1000 ஏறிச்சுன்னா 4000 எங்கள் குடும்பத்துக்கு போட்டு பொங்கலை வந்து சிறப்பாக கொண்டாடுவாங்க. அடுத்தவன்ட்ட கடன் கொண்டு வாங்காமல் சிறப்பாக கொண்டாடுவாங்க. என்ன போல் இன்னும் நிறையா எங்கள் ஊரில் கொஞ்சம் மக்கள்லாம் இருக்காங்க. அவங்களும் இதை வச்சு எந்த கட்சியுமே சாதாரண மக்கள்லாம் பார்த்து தளபதி ஆட்சி வந்து மறுபடியும் நல்லா இருக்கும் அப்படின்னு எல்லாரும் மகிழ்ச்சி அடைகிறாங்க. எங்களுக்கு அது இந்த பார்த்து ஆமாம் எல்லாரும் மாற்றம்லாம் அதெல்லாம் சும்மா போகிறவங்கலாம் சொல்கிறாங்க. எங்களை பொறுத்தளவு இந்த நடுத்தர மக்கள் நாங்களும் நடுத்தர மக்கள்னு சொல்லுவாங்க. எங்களை போல பார்த்தோம்னா இந்த ஆட்சி நல்லா இருந்தால் இன்னும் நிறையா திட்டங்கள்லாம் கொண்டு வரணும்னு நாங்களாம் விருப்பப்படுறோங்க. அதெல்லாம் நடிகர்லாம் என்னங்க இதெல்லாம் வந்து போய் இப்போ இன்னும் சொல்ல போனால் இந்த கரகாட்டத்தில் பார்க்குற போய் பார்த்துட்டு இப்போ திரும்பி ஓடியாராங்களா அது மாதிரி தான் இருக்குது. இந்த நயன்தாரா வந்து இப்போ செங்கி விழுந்துச்சுன்னா நாங்கள்லாம் ஓடி பார்ப்போம். பார்த்து மறுபடியும் வீட்டுக்கு ஓடி போகிறோம். அது மாதிரி கதை தாங்க இப்போ விஜய்லாம் வந்து அதெல்லாம் வந்து பெருசாக எடுக்கிறாங்க. இப்போ எங்களை பார்த்தீங்கன்னா என் சுற்று வட்டார ஓட்டே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20-30 ஓட்டு இருக்குங்க. அதில் கூட தலைவர் மகனுக்கு தாங்க போடுவோம். இந்த ஆட்சி தொடர்ந்துச்சுன்னா இன்னும் எங்களுடைய வாழ்க்கை தரம் வந்து மேம்படுங்க. நல்லா மகிழ்ச்சியாக இருப்பாங்க. தொடரணுங்க. எங்களுக்கு வந்து நிறைய வந்து எங்களுக்கு திட்டத்தை அமைச்சு கொடுத்துருக்காங்க ஐயா அவர்கள். விடியல் பயணத்தை தொடங்கி கொடுத்துருக்குறாங்க. இல்லம் தேடி கல்வியை கொடுத்துருக்காங்க. இல்லம் தேடி மருத்துவம் கொடுத்துருக்காங்க. இல்லம் தேடி உணவுப் பொருள், வீட்டுக்கு வீடு உணவுப் பொருள், அங்காடி பொருள் வருது. மகளிர் உரிமை திட்டம் மாதந்தோறும் எங்களுக்கு 1000 ரூபா வழங்குறாங்க. மேலும் மேலும் மீண்டும் எங்களுக்கு வளர்ச்சி அடைய ஐயா அவர்கள் நிறைய செய்ய காத்திருக்காங்க. யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஒவ்வொரு மக்களுக்கு வந்து இந்த 1000 ரூபா வந்து அந்த வாங்கி உணவுப் பொருள் வாங்குறதுக்கு மற்ற எதுக்கும் நமக்கு ஒரு மருத்துவ செலவுக்கோ தற்சமயத்துக்கு எங்களுக்கு பயன்படுது அந்த 1000 ரூபா. அப்படியெல்லாம் நாங்கள் பயனடைகிறோம். குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்ட உதவுது. நம்ம வீட்டுக்குள்ள உணவுப் பொருள் வாங்க உதவுது. நாங்கள் வந்து இப்போ மகளிர் சுய உதவி குழுல இருக்கிறோம். அது வந்து ஒரு சந்தா சேமிப்பு கட்டுறது கூட எங்களுக்கு பயன்படுது. அந்த அளவுக்கு எங்களுக்கு ஐயா அவர்கள் வழங்கியிருக்காங்க மகளிருக்காக. அது வந்து நிறைய பேர் தேவலங்கிறவங்களுக்கு அது பயனடைய அவங்களுக்கு தெரியாதவங்க சொல்லுவாங்க. நாங்க பயனடைஞ்சிருக்கிறதுனால நாங்க சொல்றோம். முதல்ல சொல்லணும்னா என் பசங்க வந்து நான் வேலைக்கு போயிடுறேன். நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். என் கணவர் வந்து இறந்துட்டாங்க. என் குழந்தைங்களுக்கு வந்து காலை உணவு திட்டம்ன்றது ரொம்பவே முக்கியம். என்னால் என்னோட வறுமை காரணமாக சரியாக செய்யக்கூட முடியலை. அதனால வந்து முதல்ல வந்து என் குழந்தைங்க வயிறார சாப்பிடுறாங்க. அது வந்து எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது. இந்த ஐயா செஞ்ச இந்த உதவியினால என் பசங்க வயிறார சாப்பிடுறாங்க. அது ஒண்ணுங்க. அப்புறம் பஸ்ஸில் போகிறோம், பேருந்தில் போகிறப்ப ஒரு நேரம் இருக்கும், ஒரு நேரம் இருக்காது. அப்படின்றப்ப நமக்காக பெண்களுக்காகன்றது வந்து ஐயா வந்து இந்த திட்டம் நடத்தியிருக்குது. ரொம்பவே சந்தோஷமா இருக்குது. எங்களுக்காக ஃப்ரீயாக கொடுக்குறதுன்றது. அப்புறம் என் மாமியார் வந்து வீடு கட்டிட்டு இருக்காங்க. நாங்களாம் வீடு கட்டுறோமான்றது எங்களுக்கு தெரியாது. கலைஞர் ஐயா உதவி திட்டத்து மூலியமா நாங்கள் வீடு கட்டிட்டு இருக்கோம். கண்டிப்பா சார். இந்த மாதிரி நேரத்தில் அதுவும் நமக்கு கை கொடுத்து உதவுறாங்கன்றப்ப ரொம்பவே சந்தோஷமா இருக்குது. பண உதவி இல்லாத பெண்களுக்கு வந்து தான் அதோட இது கஷ்டம் வந்து தெரியும். பொங்கலுக்கு நம்மளுக்கு கையில காசு வேணும் அப்படின்னு நம்ம அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நிக்கிறப்ப ஐயா வந்து இந்த நேரத்துல நாங்க இருக்கோம் அப்படின்றப்ப கை கொடுத்து உதவுறப்ப எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அந்த 3000 ரூபாய் வந்து எங்களுக்கு பெரிய உதவியா இருக்குதுங்க. 26ல யார் ஆட்சிக்கு வந்தா நல்லா இருக்கும்? திராவிட முன்னேற்ற கழகம் தான் வரணும். ஏன் அப்படின்னா மகளிருக்காக, முக்கியமா மகளிருக்காக எங்களுக்காக விடியல் பயணம் கொடுத்துருக்காங்க. உதவித்தொகை, அப்புறம் வந்து வயசானவங்களுக்காக வீட்டுல கொண்டு வந்து ரேஷன் பொருள் கொடுக்குறாங்க. அப்புறம் மருத்துவ இது எங்க மாமியாருக்கு வந்து சர்க்கரை நோய் இருக்கு. அவங்களுக்காக மருந்துகள்லாம் ரொம்ப விலை மலிவுல நாங்க வாங்கி பயனடைகிறோம். நிறைய பயன்கள் இருக்கு. குழந்தைங்களுக்காக காலை உணவு திட்டம், படிப்புமே ஒரு ஒரு மேம்படுத்த ஒரு கல்வி அறிவு அவங்களுக்கு கிடைக்கிது பிள்ளைங்களுக்கு. இது வந்து நம்மளுக்கு மீண்டும் மீண்டும் கிடைக்கணும் அப்படின்னா, மறுபடியும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் 2026லயும் வரணும்.
ஒரு இஸ்லாமிய பெண்ணு நாங்க இந்த மாதிரி முன்னாடியெல்லாம் இஸ்லாமிய பெண்ணெல்லாம் வெளியே அமிச்சே விட மாட்டாங்க. இப்பதான் நல்லா நார்மலா எல்லா ஒரு இடத்துக்கும் இந்த உலகம் எப்படி இருக்கு என்ன இருக்கு எல்லாமே நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம். இப்ப எங்க வீட்ல இருந்து நான் வெளியே வரதே ரொம்ப ஆச்சரியம் தான். என்னை வெளியே விட்டு நானும் எல்லாமே பாக்குறேன். இப்ப இந்த இதுக்காக நான் வந்தேன். மாநாடுக்காக நான் வரணும். திருப்பி 26ஆம் தேதி நான் வந்து கலந்துக்கணும். அது சூப்பரா இருக்கு. பாதுகாப்பு நல்லா சூப்பரா இருக்கு. இப்ப காவல் எதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் ஒண்ணு இருக்கு. அதுலதான் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளமா இருந்தா உடனே கால் பண்ணோம்னா அந்த நிமிஷமே நம்ம எங்க இருக்கிறோம் லொகேஷன் பார்த்து வந்துடுறாங்க. உடனே வந்து நம்ம பாதுகாப்பா கொடுக்குறாங்க. இப்ப அது பத்தாதுன்னா விடுதி தோழில் விடுதின்னு சொல்லிட்டு ஒண்ணு ஓபன் பண்ணியிருக்காங்க. அதுலயும் எங்கேயாச்சும் இப்ப நம்ம ஊரை விட்டு வெளியூருக்கு போறோம். நம்ம போகும்போது எங்க போய் நம்ம தங்குவோம் கொள்ளுவோம்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஒரு ஹோட்டல் போனாவே அங்க எங்கேயாச்சும் கேமரா வைப்பாங்களோ பாதுகாப்பு இருக்காது சொல்லிட்டு நம்ம நினைப்போம். ஆனா இந்த இதுல வந்து விடுதியில வந்து நம்ம போய் பாதுகாப்பாகவும் இருக்கலாம். எந்த ஒரு கேமராவும் எங்கேயுமே கிடையாது. லாண்ட்ரி இருக்கு, ஒய்ஃபை கனெக்ஷன் இருக்கு, எல்லாமே இருக்கு. இந்த ஆட்சி வந்து மீண்டும் 2026ல கண்டிப்பா இந்த ஆட்சி திருப்பி வரணும். திராவிட முன்னேற்ற கழகம் திருப்பி வரணும்.